ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அதில் வந்துட்டு டே 1க்கான டெஸ்ட் கொடுத்துருந்தோம். டே 2க்கான டெஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த சிலபஸ், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். 25/8/2025 வந்து டே 2க்கான டெஸ்ட் 2 வந்து கொடுக்குறோம். சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 2 ஃபுல்லாக கொடுக்குறோம். அடுத்து தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6th ஸ்டாண்டர்டு தமிழில் டேர்ம் 2 ஃபுல்லாக கொடுக்குறோம். அடுத்து இங்கிலீஷ் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 2 ஃபுல்லாக கொடுக்குறோம். இதிலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நமக்கு வந்து இடையில 2 டேஸ் வந்து லீவ் கொடுத்துருக்குறோம். 22ஆம் தேதி வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து வந்துட்டு 25ஆம் தேதி டே 2க்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்து மேக்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு லெசன் பார்க்குறோம். எண்ணியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொடுக்குறோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு லெசன் எண்ணியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அதில் இருந்தும் படிக்கணும். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் எண்ணியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இந்த மூணுமே படிச்சுக்கணும். நல்லா சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். ஃபார்முலாஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து சயின்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் வந்து விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இந்த லெசன் வந்து படிச்சுக்கணும். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் சேம் லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. அதாவது விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் வந்து செகண்ட் லெசன் விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற டாபிக் வருது. அதில் உள்ள லெசன்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு டேர்ம் செகண்ட் லெசன் வந்து பார்த்தோம்னா இயக்கம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா படிச்சுக்கணும். அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் வந்து இயக்க விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இப்போ வந்து மேக்ஸு சயின்ஸு சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிரும். சோசியல் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறதுமே இதிலே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கானதையும் பாருங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 and 3ல் வந்து இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு டாபிக் மட்டும் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருக்குறோம். 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் வந்துட்டு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு கொடுக்குறோம். இதிலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். நமக்கு வந்துட்டு சோசியல் சூஸ் பண்ணவங்க வந்து மேக்ஸையும் சயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணவங்க சோசியலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரே இதில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டே 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நமக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டு பேஜுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இந்த பிடிஎஃப் வேணும், அதாவது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் யூடியூப்பில் கொடுக்குறோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ₹5 பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்ம நிறைய எதுவுமே அமௌண்ட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் ₹5 வந்து நீங்கள் டே 1 அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா ₹5 பே பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஹேண்ட் ரிட்டன் கொஸ்டின்ஸ் தான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி டெலிகிராம் லிங்க்கு பிடிஎஃப்க்குன்ட்டு தனியாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ₹5 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.